நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. திமுக தலைவர் ஸ்டாலினின் குரல் டிவியில் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்ற போது தனது சின்னமான டார்ச் லைட்டை தூக்கி வீசி எறிந்து டிவியை கமல் உடைப்பது போல பிரச்சார வீடியோவை 2019 மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டது. இன்று அந்த உதயசூரியன் சின்னத்தில் வென்ற MLA-க்களின் ஆதரவால் ராஜ்யசபா MP-ஆக போகிறார் கமல். தூக்கி எறிந்ததில் உடைந்தது டிவி அல்ல, டார்ச் என்பது மையத்தாருக்கு இப்போது புரிந்திருக்கும் என்பதே அரசியல் வட்டாரங்களில் பேச்சாக உள்ளது. 2018 ஆண்டு பிப்ரவரி 21 மதுரை ஒத்தக்கடையில் பெரிய கூட்டத்தை கூட்டி மக்கள் நீதி மய்யம் கட்சியை ஆரம்பித்தார் கமல். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகும் கருணாநிதி ஆட்சி பாலிடிக்ஸில் இல்லாத போதும் தான் கமல் அரசியலுக்கு வருகிறார் என்ற விமர்சனம் அப்போதே எழுந்தது. மேடையில் கெஜ்ரிவாலை அழைத்து வந்து பேச வைத்தார். வீடியோவில் பினராயி விஜயன் பேசினார். தொலைபேசி வாயிலாக சந்திரபாபு நாயுடு வாழ்த்து சொன்னதாக கமலே கூறினார். இவர்கள் மூவரும் தேர்தலை கட்சியாக சந்தித்து மக்கள் ஆதரவை பெற்று கமல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு முறையேனும் முதல்வராகிவிட்டார்கள். ஆனால் இவர்களை கூப்பிட்டு கட்சி ஆரம்பித்த கமல் என்ன செய்தார் என்று அரசியலை அலச வேண்டியிருக்கிறது. குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது. நான் வலதுசாரியும் அல்ல, இடதுசாரியும் அல்ல, அதனால்தான் மையம் என பெயர் வைத்துள்ளதாக மேடையில் பேசிய கமல் கொள்கை என்ன என்ற கேள்விக்கு அதை புத்தகம் போட்டு தர வேண்டிய அளவுக்கு பெரியது என கூறி இப்போது வரை அந்த ரகசியத்தை காப்பதாக விமர்சிக்கின்றனர். 2018 கட்சி தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் முதல் தேர்தலை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தது. 37 தொகுதிகளில் போட்டியிட்ட கட்சி வெறும் 0.40% வாக்குகளை வாங்கினாலும் 16 லட்சம் வாக்குகளை பெற்றது. நகர்ப்புறங்களில் மக்கள் நீதி மய்யம் அதிகமான வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் தான் பிரச்சார வீடியோவாக ஸ்டாலினின் குரல் கேட்டதும் வாரிசு அரசியல் என திமுகவை விமர்சிப்பார் கமல். 50 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறாரா கமல் என உதயநிதி ஸ்டாலின் கமலை விமர்சித்திருப்பார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைமையில் சரத்குமார், பாரிவேந்தர் கட்சிகளோடெல்லாம் கூட்டணி வைத்தார் கமல். 234 தொகுதிகளிலும் அனைவரும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோற்றார்கள். கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசனிடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். பிக்பாஸ் நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசினாரே தவிர களத்தில் அரசியல் எடுபடவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன. மையம் கட்சியில் முக்கியமானவர்களாக இருந்த கோவை மகேந்திரன் பின்னாளில் திமுகவில் இணைந்தார். அதே போல முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவிற்கு வந்து சேர்ந்தனர். 2022 வெளியான விக்ரம் திரைப்படத்தை ரெட் ஜெயன்ட் மூவிஸ் ரிலீஸ் செய்தது. அந்த திரைப்படம் அபார வெற்றி பெற்ற நிலையில் உதயநிதியோடு மட்டுமல்ல திமுகவுடனும் நெருக்கமானார் கமல். அந்த ஆள் என்ன சொன்ன? கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கிறார். ஏன் என்ன சொன்ன? இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அரசு திட்டங்களை ஆதரிப்பது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தது என தொடங்கிய கமலின் அரசியல் 2024 போட்டியிடாமல் திமுகவை ஆதரிப்பது என்ற இடத்துக்கு நகர்ந்தது. அப்போதே கமலுக்குத்தான் ராஜ்யசபா சீட் என சொல்லப்பட்டது. அதுதான் இப்போது சாத்தியமாக இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து திமுகவை விமர்சித்து நிர்வாகிகளை தாரை வார்த்து அரசியல் செய்த கமல் இப்போது ராஜ்யசபா சீட்டுக்காக மையத்தை திமுகவின் அங்கமாகவே மாற்றிவிட்டாரா என்ற விமர்சனங்களும் எழத்தான் செய்கின்றன. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.